ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவிற்கு வடகொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அமெரிக்கா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இந்த அதிபயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தவும் உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது. இதனை அறிந்த ரஷ்யா மொத்த உலக நாடுகளையும் அச்சத்தில் ஆழ்த்தும் வகையில் அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா தனது ராணுவத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அணு ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரஷ்யாவின் இந்த செயலுக்கு பல உலக நாடுகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிற்கு தங்களது தீவிர ஆதரவை அளித்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் மோடி நினைத்தால் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிப்பட நம்பிக்கை தெரிவித்திருந்தார். தற்பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா கொடுத்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியுள்ள நிலையில் 3வது உலக போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் நிலவி வருகிறது.